Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 60 part 1. ஓபன் பண்ணா சென்ட்ரல் 46 அங்கதான் ஒரு 40 ஆலோசகர்கள் ஒரு 6 ஜட்ஜி இவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாருமே சோல் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனா சோல் சொசைட்டியோட ஹையஸ்ட் ஜுடிஷியரி அத்தாரிட்டிஸும் இவங்க தான். அப்படி என்ன கிண்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோல் ரீப்பர்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்றாங்கன்னா அது என்ன கிரைம் ஏதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த சோல் ரீப்பர்ஸ் சோல் சொசைட்டியில பண்ணாலும் சரி, மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல போய் தப்பு பண்ணாலும் சரி, தப்பு தப்பு தாண்டா, உப்பு உப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இவங்க ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா அதை மிலிட்டரி ஃபோர்ஸ் கேள்வி கேட்காம பண்ணணும். இவங்களால டைரக்டா ஸ்டெல்த் ஃபோர்ஸ், கிடோ கார்ப்ஸ்னு ஏன் 13 கோட் கார்ட் ஸ்குவாட்ஸை சேர்ந்தவங்களுக்கும் டைரக்ட் ஆர்டர் கொடுக்க முடியும். ஒரு டைம் இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி சூடு பண்ணி கூலிங் பண்ணி 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 எல்லா டெசிஷனும் எடுத்துட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் கேப்டனாவே இருந்தாலும் சரி எதுவும் பண்ண முடியாது. வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்கணும். அப்படி ஒரு ஹை கோர்ட் தான் அந்த சென்ட்ரல் 46. அங்க போன டோஷிரோவும் ரங்கிக்கும் தான் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படி என்னத்தை பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆனாங்கன்னு பார்த்தா, அந்த 40 ஆலோசகர்கள் பிளஸ் அந்த 6 ஜட்ஜி எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இருக்காங்க. ஒரே ரத்த கலரியா இருக்குது. அதனாலதான் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருக்காங்க. பிளட் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்குது. அது மட்டும் இல்லாம பிளாக் ஆயும் இருக்குது. அப்படின்னா நேத்து இல்ல இன்னைக்கு காலையில கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு டோஷிரோ செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா என்ன எதுக்காக கொண்டாங்கன்னு தான் ஒன்னும் புரியல. அபரைய நம்ம இச்சிகோ தோக்கடிச்சான்ல, அந்த டைம்ல தான் கேப்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கூப்பிட்டு ஸ்பெஷல் வார் டைம்னு சொல்லி ஒரு ஆர்டரை டிக்ளேர் பண்ணாங்க. அதான் யாரு வேணாலும் கத்தியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டாங்களே. அந்த டைம் சென்ட்ரல் அண்டர் கிரவுண்ட் அசம்பிளி ஹால்லாம் மொத்தமா லாக் டவுன் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா உள்ளுக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைச்சுக்கிட்டு தான் உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைச்சுக்கிட்டு வந்து இவங்களை போட்டு தள்ளிட்டு போன மாதிரியும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாக் டவுன் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டிருக்காங்க. எப்போன்னு தான் ஒன்னும் புரியல. சென்ட்ரல் 46ல இருந்து இவங்களுக்கு எல்லா ஆர்டர்ஸுமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த வேலையை யாரு பண்ணிருப்பா? இச்சுமாருவா இருக்குமோன்னு ஒரு டவுட். இல்ல வேற யாராச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் டோஷிரோ, நீங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். யாரான்னு பார்த்தா அந்த கிரா பைய. ஏண்டா நீ தான் இதை பண்ணியாடான்னு கேட்கும்போது அப்படியே இழுச்சுக்கிட்டே போவான். உடனே அவனை பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஆனா அவன் அதுக்கு மேல வேகமா தப்பிச்சு ஓடுவான். விடுறதா இல்ல வெட்டிக்கிட்டே போவான். அப்போ டேய் கிரா வெயிட் பண்ணு, நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு உடனே அவன் எனக்கே தெரியாது, நான் நீங்க வரதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டேன், உள்ளுக்குள்ள இருந்து லாக்க ஓபன் பண்ணிருக்காங்க, யாரு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டான். டோஷிரோக்கு பயங்கர கடுப்பாவும். என்னை வச்சு விளையாண்டுட்டு இருக்காத, சீல் போட்டு தானே லாக் பண்ணியிருந்தாங்க, அந்த சீலுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னுட்டு, நீ என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்கியே, மோமோவை பத்தி உனக்கு சுத்தமா கவலை இல்லையான்னு கேட்பான். இவனுக்கு தூக்கி வாரி போடும். எதுக்குடா திடீர்னு மோமோவை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, இப்ப அவ ஸ்குவாட் 10 பராக்ஸ்ல இல்லையாமா. அதான் நல்லா தூக்கத்துல இருந்தவ திடீர்னு எந்திரிச்சு லெட்டர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடனால அந்த விஷயத்தை தான் சொல்லுவான். நீ அவ சேஃப்டியா இருக்கணும்னு பேரியர்லாம் போட்டு விட்டு போனேன், அதுவும் வேற லெவல் ஷீல்டு. அதுக்குள்ள அவ இருந்தானா அவ சேஃப்டியா இருப்பான்னு தான் நீ நினைச்ச. அதை வெளியில இருந்து தான் கண்ணா உடைக்கிறது கஷ்டம், உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மோமோவை பத்தி உனக்கு தெரியாது, அவ கிடோ ஸ்பெஷலிஸ்ட். சோ அதனால இந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் அவ ஈஸியாவே பிரேக் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லாம அவளோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அவ கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிருக்கா. இது கூடவா இன்னும் உனக்கு தெரியல? அது மட்டும் இல்லாம அவ இப்ப வரைக்கும் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தாண்டா இருக்கா அப்படின்னு உடனே டோஷிரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். சோ என்ன பண்ணிடுவான், ரங்கிக்கு கிட்ட அவனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இவன் மோமோவை தேடி கிளம்பிடுவான். அவ்வளவு நேரம் டோஷிரோ விரட்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த அந்த கிரா பைய சடனா ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்டா தப்பிச்சு ஓடலையான்னு கேட்டா, என்ன ரங்கிக்கு என் ஸ்வாடோட எபிலிட்டியை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே, ஏன் இதை நீ வேற யார்ட்டையுமே சொன்னது இல்லையான்னு கேப்பா. தெரியும், என் கிளாஸ்மேட்டான மோமோவுக்கும் அபரைக்கு மட்டும் தான் தெரியும், இப்போ நான் உனக்கும் சொல்லித்தர போறேன்னு அட்டாக் பண்றதுக்காக கத்தி எடுப்பான். சரி எடுத்து டயலாகெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா, டப்புன்னு கத்தியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சட்டானா அவளை போய் லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான், ரங்கிக்கு காலின்னு பார்த்தா அவ மாஸ் காட்டுவான். அதாவது அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவான். ஏன்டா என்ன அந்த அளவுக்கு வீக்குன்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஆமா உனக்கு என்ன ஆச்சு? உங்ககிட்ட அந்த இச்சிமாரு என்ன சொன்னான்னு தெரியல, எதுக்காக இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருப்பான். சடனா அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, ஆமா என் அட்டாக்கை நீ எத்தனை டைம் தடுத்த அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ரங்கிக்குவால கத்தியை தூக்க முடியாம அப்படியே கீழே இறக்கிடுவா. என்னடான்னா அவன் ஸ்வாட வச்சு எந்த ஸ்வாட அட்டாக் பண்றானோ அதோட வெயிட் வந்து அப்படியே டபுள் ஆயிரும். அடுத்தடுத்து ஸ்ட்ரைக்கை தடுத்துக்கிட்டே இருந்தா வெயிட் ஏறிக்கிட்டே போகும். சோ தடுக்கிறவனால வெயிட்டை தாங்க முடியாம கத்தியை கீழே இறக்கிடுவான். அப்புறம் என்ன ஆப்பனண்டால சண்டை போட முடியாதுல்ல, இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. எப்படின்னா அட்டாக் பண்ணும்போது நீ கவுண்ட் பண்ணிருக்க மாட்டேன், நான் வேணா உனக்கு
சொல்றேன் அப்படின்ட்டு இப்ப அவ ஸ்வாடு எவ்வளவு வெயிட் ஏறி இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுவான். ஒரு உதாரணத்துக்கு அவளோட ஸ்வாடு வந்து ஒரு 0.8 கிலோகிராம்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி பவர் 7 போட்டீங்கன்னா 102.4 கிலோகிராம்ஸ் வரும். அப்படிப்பட்ட ஸ்வாடை வச்சு சண்டை போட முடியுமா? அதை தூக்கிட்டு உன்னால ஓட கூட முடியாது. இப்ப என்ன பண்ண போறேங்கிற மாதிரி வில்லத்தனமா கேட்பான். இவன் எப்ப இப்படி மாறினான்னு தெரியல, ஆனா பயங்கரமா வில்லத்தனத்தை காட்டுறான். உடனே ரங்கிக்கு பயந்துருவான்னு பார்த்தா வெயிட் தானே ஏறிட்டு போட்டும், அதனால என்ன, என்னால இதை தூக்கிட்டு ஓட முடியலன்னா நான் ஏன்டா இதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறேன் பைத்தியக்கார பயல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடையே மறைய வச்சிருவா. இப்படி ஒரு ட்விஸ்ட் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த டைம் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்னா, என்ன பண்ணி இந்த கிராப்பாயில இப்படி மாத்தின இச்சிமாரு, உனக்கு அவங்கிட்ட என்னதான் வேணும், உனக்கு என்கிட்ட என்ன வேணும், நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அதே நேரம் இங்க மோமோ சென்ட்ரல் 46க்கு வந்து அங்க எல்லாரும் செத்து கிடக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே நடுங்குது. அப்பா அவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் நம்ம டோஷிரோவும் ரங்கிக்கும் வந்தாங்க. கிரா முன்னாடியே அங்க இருந்திருக்கான். இவங்கள பார்த்தோன்னே தப்பிச்சோட ட்ரை பண்ணா ஃபாலோ பண்ணி போனாங்க. என்னதான் நடக்குது? ஒருவேளை டோஷிரோ தான் கேப்டன் ஐசனை கொண்டிருந்தான்னா அப்ப அவன் தான் இதையுமே பண்ணியிருக்கணும். அதான் இந்த 46 பேர்த்தையும் போட்டு தள்ளி இருக்கணும். அப்ப அவன் இல்லைன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது கிராவா? அப்போ டோஷிரோ எதுவும் பண்ணலையா? அப்போ கேப்டன் ஐசனை கொன்னது யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி இச்சிமாரு வந்து, என்ன மோமோ எப்படி இருக்க, சரி அப்படியே நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். இத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்க, அதை பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இங்க டோஷிரோ மோமோக்கு ஆபத்துன்னு வேகமா ஓடி வர்றான். இங்க இச்சிமாரு மோமோவை அந்த 46 ஜட்ஜஸ் இருந்தாங்கல்ல அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு கூட்டு போவான். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கெல்லாம் வரவே கூடாது, இங்க எதுக்கு கூட்டு போறீங்கன்னு கேட்டா, நீ எத்தனை டைம் இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான்லாம் இங்க வந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமும்பா. பரவாயில்லவா, நீ ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு கூட்டு உள்ளுக்குள்ள போவான். யாரு என்னன்னு கேட்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பாருப்பானா, பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தது செத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்த அந்த கேப்டன் ஐசன் அப்படியே தூக்கி வாரி போடும். அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கேப்டன் ஐசன் சொல்லி போய் சட்டையை பிடிச்சுக்குவா. ரொம்ப கவலைப்பட்டுட்டியா? ஒன்னு கவலைப்படாத, நான் உயிரோட தான் இருக்கேன்பா. அவளுக்கு லைட்டா டவுட் இருக்குது. ஆனா முன்னாடி அவங்கிட்ட எல்லாம் பேசும்போது அவனோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ இப்பவும் அதே தான் ஃபீல் பண்றான். அப்ப அவரே தான் சொல்லிட்டு கதறி கதறி அழுவான். அப்படின்னா அங்க செத்து தூங்கிட்டு இருந்தது நீங்க இல்ல, எனக்கு தெரியும் நீங்க சாக மாட்டீங்க, என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அவன் என்னென்ன ட்விஸ்ட் வைக்க போறான்னு நீ தெரிஞ்சு நான் செப்பல்ஸ்லயே அடிப்பான். சரி அதை அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி என் சாவை ஏமாத்தினதுக்கு நீ மன்னிச்சிருன்னு. ஏன்னா சில விஷயங்களை அவன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தானாமா. அதை ஃப்ரீயா பண்ணணும்னா இவன் செத்த மாதிரி நடிச்சாதான் முடியும். அதான் நான் செஞ்சாமானா. அவன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீங்க உயிரோட இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும்பா, இப்படி ஒரு சபார்டினேட்டா எனக்கு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுவான். இதை இச்சிமாருவும் பார்த்துக்கிட்டே இருப்பான்னு வைங்க. அடுத்த செகண்ட் நல்லபடியா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மோமோ நெஞ்சிலேயே ஒரு குத்து. என்னடா குத்திட்ட அப்படின்ட்டு அப்படியே முழிப்பா. அதுக்கு மேல அவளால முடியாது, அப்படியே பொத்துன்னு விழுவாளா. தொல்லை ஒளிஞ்சுது. வாயிச்சு மாறு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. இதுக்கு அவளை அங்கேயே போட்டு தெளிக்கலாமே, ஏதோ டூருக்கு கூட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்து குத்தி இருக்கான் பைத்தியக்கார பையன். சரி இனி இதுக்கப்புறம் என்ன நல்லா ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.